Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படினா சிம்பிளா கிளாத்ல வந்து எப்படி ஹிப் பெல்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரோப் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கிளாத்ல வந்து எடுத்து நம்ம ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்ல ராங் சைடுல வச்சு நம்ம தையல் போட்டுட்டு இந்த லூப் டர்னர் இருக்கு பாத்தீங்களா? சோ இத வந்து வெச்சு நம்ம டர்ன் பண்ணோம் அப்படினா நமக்கு ரொம்பவே மெலிசான அழகான நமக்கு வந்து ரோப் வந்து கிடைச்சிடும். சோ இத வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணி வெச்சுக்கிறேன். இது ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ஹிப் பெல்ட் வந்து ரெடி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ தின்னாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ண ஒரு ஃப்ராக் தான். ஸோ அந்த சாரியில் இருந்த பார்டரில் நான் வந்து இந்த ஹிப் வந்து பெல்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து பார்டர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் வந்து பார்டர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். கீழே வந்து பார்த்தோன்னா அந்த பார்டரை விட கொஞ்சம் மேலே சாரீ கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து மடித்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஹிப்பு ரவுண்டு வந்து எவ்வளோ எடுக்கணும் அந்த பெல்ட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் பெல்ட்டுக்கு 30 இன்ச் எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து அதுக்கும் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 28 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் 30 இன்ச்சு போதுமானது தான். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஹிப்பு வந்து ஃபுல்லாகவே நமக்கு க்ளோஸாக ரவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நாட்டு கட்டினா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து 36 இன்ச்சு ஹிப் ரவுண்டு அப்படிங்கிறனால நான் வந்து 30 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம நாட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பார்டர் வந்து ராங் சைடு வச்சு நம்ம இப்போ தைச்சிட்ருக்கோம். இந்த நாட்டு நான் ரெடி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாட்டோட எட்ஜ் வந்து தெரியாமல் நம்ம தைப்போம் பாருங்கள். ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து பேக் சைடு ரோப் கொடுப்போம்ல, அந்த மாதிரி இந்த நாட்டை வந்து ஃபுல்லாக அந்த பார்டருக்குள்ளே வச்சுட்டு அதோட எட்ஜு மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். பட் அந்த நாட்டு நமக்கு பெல்ட் வந்து எப்படி அந்த எட்ஜில் வரணும், கொஞ்சம் லைட்டாக வி ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம அந்த பெல்ட் மாதிரியே வந்து ஸ்கொயரில் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வி ஷேப்பில் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஹிப் பெல்ட்டில் வந்து ஒரு சென்டர்லேருந்து ஆரம்பித்து அந்த வி ஷேப் தையிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் தைச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் இந்த நாட்டை வந்து நான் கொடுக்குறேன். அதோட இந்த நாட்டோட எட்ஜை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு மீதி அந்த ரோப் எல்லாத்தையுமே வந்து அப்படி உள்ளே வச்சிடலாம். கரெக்டாக நம்ம வந்து இந்த வி ஷேப் வந்து கொடுக்குறேன். அந்த எட்ஜில் வி ஷேப் மாதிரி கொடுத்துருங்க. அந்த வி ஷேப் அந்த கார்னர் வருது இல்லையா, அதில் அந்த நாட்டோட எட்ஜ் இருக்கிற மாதிரி உள்ளே நம்ம அந்த பெல்ட்டுக்குள்ளே கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த நாட்டு வந்து எங்கேயும் வந்து சிக்கிடக்கூடாது தையலில். அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த பெல்ட்டில் சென்டர்லேருந்து தையல் போட ஆரம்பித்தோம். அதுலேயே நமக்கு வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி விட்டுட்டு தையல் விட்டுட்டு போடாமல் நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக டேர்ன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் டேர்ன் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஸோ ஹிப் பெல்ட் அப்படின்னாவே நம்ம வந்து ஆரி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆரியில் ஹிப் பெல்ட் பண்ணுறது இன்னும் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கிளாத்லேயே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணும்போது ஸோ அதுக்கு மேட்சாக நீங்கள் ஒரு அதோட கிளாத்லேருந்தே தைக்கும்போது நமக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி பண்ணியாச்சு, நாட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்கன் குஞ்சம் வைக்கிறது வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்னரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வந்து தையல் வந்து ஒரு எட்ஜு தையல் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்பவே நீட்டான இது வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு வந்து கேன்வாஸ் வச்செல்லாம் வந்து கரெக்டாக போடணும், அது போட்டாலும் நமக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்டர் அப்படிங்கிறனால நமக்கு வந்து நான் தைச்ச உடனே நல்லா ஸ்டிஃபாக அழகாக நிற்கிது. ஸோ அதனால் ரொம்பவே அழகாக இருக்கும். இதோட ஃபினிஷிங் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதோட எட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சம் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அது இன்விசிபிளாக ஸ்டிச்சஸ் தெரியாமல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து எப்படி அப்படிங்கிறது இப்போ நான் சும்மா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இது ஃபுல்லாக அந்த கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுங்க.
இப்போது இந்த குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் 4x4 அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கணும், நல்ல பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இதை சமோசா மாதிரி நம்ம மடக்குவோம் பார்த்திங்களா, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ராங் சைடு வந்து டேபிளில் இருக்கணும், நல்ல பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணும். அதுக்கு மேலே ஒரு கார்னரில் அந்த ரோப்பை வச்சுட்டு நீங்கள் ட்ரையாங்கிளாக மடிச்சிடணும். ஸோ நம்ம அந்த நார்மலாக எப்பவும் மடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கோணம் மாதிரி மடித்து தான் அந்த நாட்டை வச்சு திருப்புவோம். இது வந்து இன்விசிபிளாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ இதுவும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லட்கன் மேட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹிப் பெல்ட்டில் இந்த மாதிரி ஒரு குஞ்சம் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மணி வேணாலும் மணி வந்து வச்சுக்கலாம், ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.